கடன் தொல்லையால ஊரை விட்டு ஓடி போலாம்னு நினைச்ச ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட பஸ்ல போயிட்டு இருக்கான். பக்கத்துல உட்காந்து தாத்தா லாட்டரி டிக்கெட்ல பெரிய காசு ஜெயிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வாயிலே கையை வச்சு அமுக்கி கொண்டுறானுங்க. இந்த காசை ஈக்குவலா பிரிச்சுக்கலான்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த பஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட பக்கத்துல ஒரு ஆள் தப்பா நடந்துகிட்டு இருக்கான். ஹீரோவும் பொம்பளை விஷயத்துல வீக்னஸ்ன்றதுனால அந்த பொண்ணு கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆளை அடிச்சு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அந்த டைமில் பஸ்ஸில் இருந்த ஒரு ஃபேமிலி குட்டி பையனுக்கு யூரின் போகணும்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்த சொல்கிறாங்க. எல்லாருமே பேசினதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்றாங்க. அப்போ ஹீரோவும் இறங்கி போகிறான். இந்த இடத்துலயே நம்ம தப்பிச்சு போயிடலான்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது இங்கேருந்து தப்பிச்சு போனால் நம்ம தானே மாட்டிப்போன்னு சொல்கிறான். அந்த டைமில் ஹீரோக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. 2 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு எங்கடா இருக்க, இந்த பொண்ணெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், சீக்கிரம் வாடான்னா. அந்த பொண்ணு அழகாவே இல்லை, வரதட்சணைலாம் திருப்பி கொடுத்துருங்க, இப்போ நான் பெரிய அமௌண்ட்டில் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் பஸ்ஸில் இந்த பொண்ணை ஹீரோவை சைட் அடிச்சுட்டு இருந்திருக்கும். அதனால தான் இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை வேணான்னு சொல்லியிருந்திருப்பானே. பஸ்ஸில் ஏறி இப்போ பஸ்ஸும் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல செக் போஸ்ட்டில் போலீஸ் மறித்து பஸ்ஸில் இருக்க எல்லாருமே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை கடைசியில் டெட் பாடியோட உட்காந்துருக்கான். நம்ம மாட்ட போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து ஒருத்தன் எகிரி குச்சி ஓடுறான். அவன் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறான். அப்புறம் தான் போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இவன் பாம்பு செய்கிறவன், பஸ்ஸிலே பாம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்துருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ நல்ல வேலை நம்ம தப்பிச்சுன்னு சொல்லி உட்காந்துருக்கானுங்க.